ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கு அப்படின்னா சந்தனமலை. கைஸ் இந்த இடத்துல இருந்து அப்படியே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி காற்றுണ്ട്, നല്ല ചൂട് കുറവാണ്. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் கைஸ் உங்கள் வருஷம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கைஸ்? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஊரில் தான் கைஸ் இருக்கோம். ஸோ நம்ம ஊர் வந்து எஸ்டேட்டு, நம்ம வில்லேஜ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளேஸ் போயிட்டுருக்கோங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சம்மர் சீசனு, அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஊட்டிக்கு பற்றி நிறைய டூரிஸ்ட் நிறைய பேர் வருவீங்க. அதாவது ஊட்டி வருவீங்க, குன்னூர் வருவீங்க, மசங்குடி வருவீங்க. இன்றைக்கி நம்ம போகக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸு. ஸோ வேறு மாதிரி இருக்கும், ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். அதாவது ரைட் பண்ணுறவங்களும் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி கூட ஒரு சூப்பரான பிளேஸில் ஒரு கார் டிரைவிங் பண்ணிட்டு போனாலும் சரிங்க, வேறு மாதிரி இருக்கும். கேஸ் இன்றைக்கி நம்ம போகக்கூடிய அந்த பிளேஸில் வந்து என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா ஒரு அழகான ஒரு முருகன் டெம்பிள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. ஸோ 2 விஷயம் தான். ஸோ வேறு மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது, அந்தளவுக்கு தெரியாது. பட் கேரளாவிலேருந்து பார்த்திங்கன்னா கேலிக்கட்டு, வயநாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய டூரிஸ்ட் வந்து ஊட்டி, குன்னூர், ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் மசனகுடி வழியாக போகிறாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வியூ பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ. கேஸ் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் ஊட்டிலேருந்து மசனகுடி அதாவது கூலூர் வழியாக தான் போகிறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஸ்பாட்டு மோஸ்ட்லி யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எப்படி அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகுறது, அந்த ஸ்பாட்டில் எப்படிலாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், இன்றைக்கி நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா கூடலூர் தான் கைஸ் இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சந்தனமலை அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். சந்தனமலைக்கு போகணும் அப்படின்னா கிளன்வன்ஸ் அப்படின்ற இடத்துக்கு போகணும். அதாவது கூடலூரில் கிளன்வன்ஸ் அப்படின்ற இடத்துல தான் இந்த சந்தனமலை வந்து கோயில் வந்து லொக்கேட்டாக இருக்குது. கைஸ் அந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிளன்வன்ஸ் அப்படின்ற பஸ் போகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லமலை, அது மட்டும் இல்லாமல் பெரிய சொல்வது இந்த பஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூட் வழியாக தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கிளன்வன்ஸ் அந்த முருகன் கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஓன் வெஹிக்கில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் டைமிங் தான். அது நீங்கள் ஓன் வெஹிக்கில் பைக்கு காரில் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கேஸ் கிட்டத்தட்ட இந்த ஸ்பாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆச்சு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸெல்லாம் ரொம்ப டிலே ஆகுதுங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2 மணிக்கு பஸ்ஸுங்க. பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி இருக்குது. பட் இந்த எலெக்ஷன் டைம்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகே, ஸோ பஸ்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஓடி கன்டினியூ பண்ணுறேன். பஸ் ஏறி அப்படியே போயிட்டே இருக்கோங்க. கிட்டத்தட்ட கூடலூர்லேருந்து சந்தனமலை வந்து ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட பஸ் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் 18 ரூபாங்க. அதேமாதிரி ட்ராவலிங் டைம் போட்டு 45 மினிட்ஸ் ஆகும். பட் நம்ம இந்த பஸ்ஸில் போகும்போது பேசுகிற போது பஸ்ஸில் போகும்போது சரி, இல்லை பைக்கில் போகும்போது காரணம் வியூ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. நம்ம வந்து பைக்கு காரில் போனோம்னா இன்னும் என்ஜாய் பண்ணலாம். பஸ்ஸில் போகும்போது ஒன் சைட் தான் பார்த்து போகணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் வந்தோம்னு வச்சுக்கோங்க, லைட்டாக மழை பெய்யும். ஸோ அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 50% ரீச் ஆகிட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரீச் ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ ஓகே, நான் போயிட்டு காப்பி பண்ணிடுவோம். கேஸ் நம்ம போயிட்டு இருக்க இந்த வழியை பார்த்தீங்கன்னா 2 பக்கம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டீ கார்டன், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்கத்தோன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில், ஆனால் ரொம்ப ட்ரையாக இருக்குது. பட் ஜூன் ஜூலை ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் மழை பெய்யும். பட் இருந்தாலும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா சந்தனமலை அந்த பஸ் ஸ்டாப் கீழே தான் நிற்கிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே நடந்து போகணுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேலே நடக்கிறதும் ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் தான் இருக்கும். ஸோ வர வழியை பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த வழியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம வந்து சந்தனமலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சந்தனமலை கோவில், இன்னொன்று பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வர வழி செம்மையாக இருக்கும். அதாவது 2 பக்கமும் டீ கார்டனு, ஒரு பக்கம் வந்து ஏலக்காய் செடி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பயங்கரமாக இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு முன்னாடியே பாருங்கள், நம்மளுக்கு பேக் சைடு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. அதே நீங்கள் வந்து ஒரு மோட்டோலாகோ இல்லைனா உங்கள் காரில் ஃபேமிலி கூட வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்டுங்க. சுத்தமான காற்று இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்மளுக்கு பேக் சைடு பார்த்திங்களா எப்படி இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கார்டன் தான். அப்படியே க்ரீன் ஏரியா வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வர மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியே வந்துருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து 2 வீலரில் வரீங்க அப்படின்னா ஒரு 3 மணி 4 மணிக்குள்ளே
இங்கேருந்து கிளம்பிடணும். ஏன்னா இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யானைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா தான். பட் இங்கேருந்து காரு பைக்கில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹேர்லியாக போயிருங்க. ஏன் சொல்கிறேன்னா கொஞ்சம் எலிஃபண்ட் இந்த மாதிரிலாம், அதாவது கூடலூர் நீலகிரிஷை பொறுத்த வரைக்கும் இந்த கூடலூர் பொறுத்த வரைக்கும் இந்த யானைகள்லாம் பற்றி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ வர மாதிரி இருந்தீங்கன்னா வந்துட்டு சேஃபாக போயிருங்க, அதுதான் நல்லது. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் நடக்கணுங்க. அதாவது நீங்கள் வந்து பைக்லேயோ காரில் வந்தீங்கன்னா இங்கே மேலே டேரெக்டாக மேலே கோயிலுக்கு மேலே போயிடலாம். பட் நம்ம இன்றைக்கி வந்து பஸ்ஸில் தான் வந்தோம். ஸோ நம்ம லாஸ்ட் டைமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பைக்கில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஓகே கேஸ் வாங்க அப்படியே மேலே போவோம். பட் நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செம்ம வியூவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு முன்னாடி மலை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து பார்த்தா அந்த மலை அப்படியே ஒரு மாதிரி தெரியுங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது மலை ரொம்ப பக்கத்தில் தெரியாமல் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா மலை பக்கம் தான் வந்திருக்கோம். ஸோ அந்த வியூ பாருங்களேன், பார்த்திங்கன்னா மேலே தான் மலை செம்மையாக தெரியும். இன்னும் கோயிலுக்கு மேலே போகும்போது அந்த மலை, அதாவது இன்னும் கொஞ்சம் ஹைட்டுக்கு நம்ம போயிடும். அதாவது எத்தனை ஃபீட்னு கரெக்டாக தெரிலங்க, நான் டிஸ்பிளே போடுறேன். பட் இன்னும் மேலே போயிட்டோம்னா அங்கேருந்து பார்க்கும்போது இன்னும் செம்மையாக இருக்கும். பட் இந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம வியூ பாயிண்ட்லாம் பார்க்கணுன்னா ஹேர்லியாக வரணும். 8 மணி 6 மணிக்கெலாம் வந்தால் நல்லா தான் இருக்கும். பட் 6 மணி டைமில் நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா 2 வீலர்லாம் வராதிங்க, காரில் மட்டும் வாங்க, அதுதான் சேஃபு. ஓகே வாங்க அப்படியே மேலே போவோம். கேஸ் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்டே பண்ணுறக்கு ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இப்போ எந்த ஒரு வசதி இருக்காது. ஜஸ்ட் வந்து வந்துட்டு ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். கோயிலுக்கு மேலே போகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் வரையும் போகலாம். இல்லைனா நீங்கள் ஓன் வெஹிக்கில் வந்துருங்க அப்படின்னா டேரக்டாக நீங்கள் மேலே போயிடலாம் வண்டியிலேயே. ஸோ ரோடு இருக்குது, அது மட்டும் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே அப்படின்னா பிள்ளையார் கோயில் இருக்குங்க, விநாயகர் கோயில் இருக்குது. ஸோ அப்படியே அப்படி சாமி கொண்டு அது அப்படியே ஸ்டெப் ஏறி போக வேண்டியதான் மேலே. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா சந்தனமலையில் தான் இருக்கோம். ஸோ நம்மளுக்கு பேக் சைடு தான் கோயில். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கூடலூர்லேருந்து 45 மினிட்ஸுங்க. பஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் 8 ரூபா. ஸோ நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டரு. ஸோ பார்க்கிங் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க பாருங்க. ஸோ மேலேயே வந்துடலாம். கேஸ் இந்த கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆச்சு. ஸோ லாஸ்ட் டைம் வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா அதாவது பெரிய மலைங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ கார்டன், அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோடு அப்படி பாம்பமாக வளைஞ்சு போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மிஸ்டேக். கிட்டத்தட்ட அந்த மிஸ்ட்டு போகிறக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ஆச்சு வெயிட் பண்ணி. அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் எடுத்து போனேன். ஸோ நம்மளுக்கு பேக் சைடு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக நம்ம அதாவது கோயிலை பொறுத்த வரைக்கும் சென்டரில் இருக்குது, சுற்றியும் பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க இருக்கும். ஃபுல்லாக மலை, இந்த சைடு பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஆப்போசிட் அந்த சைடு போனோம்னா அப்படியே மலை போய் கீழே இருக்க மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும். அப்படியே பேக் சைடு ஃபுல்லாக சுற்றியுமே அப்படியே ரவுண்டாக இருக்கும். வேறு லெவல் வியூங்க. நம்ம கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு உங்களுக்கு இருங்க காமிக்கிற பாருங்க. கேஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை, கீழே பாருங்களேன் ரோடு பாருங்கள் அப்படி ரோடு செம்மையாக இருக்குல்ல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெட் வேறு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏரியா இருக்குங்க. கேஸ் காற்று பார்த்தீங்கன்னா ஹெவியாக அடிக்குங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இந்த டைம் எல்லா இடத்துலையும் பயங்கர வெயில் தாங்க, வெயில் அடிக்காமல் எங்கேயுமே கிடையாது. ஸோ பயங்கரமாக வெயில் அடிச்சிட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் நிற்கிறதுன்னு கரெக்டாக தெரில. பட் காற்று அந்த வர ஸ்பீட் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது, அப்படி ஜில்லுன்னு ஃபீல் ஆகுதுங்க. ஸோ நம்மளுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் டைம் பார்க் எதுவுமே இல்லை, சொல்லிட்டு சின்ன ஒரு கார்டன் மாதிரி ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு மோட்டி மாதிரி சும்மா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி போய் நம்ம முருகனை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாங்க. ஸோ அதேமாதிரி போய் நம்மளுக்கு பேக் சைடு பாருங்க டவர். இந்த ஏரியா பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ ஒரு 20, 30, 40 கிராமங்கள்லாம் இருக்கும். இதை சுற்றி 40 கிராமம் இருக்குது. அதுக்கு மேலே இன்னும் நிறையா இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் உங்களுக்கு காமிக்கிறாங்க, தெரியாது இங்கேருந்து. பட் இருந்தாலும் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். பட் இந்த டவர் வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரே டவர் பிஎஸ்என்எல் மட்டும்தான். ஸோ அதாவது இங்கே இருக்க பல கிராமங்களுக்கு இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்பவே, அதாவது அவசரத்துக்கு ஏதாச்சும் ஃபோனுக்கு இது பண்ணணும் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு. பட் ஒர்க் ஆகுதான் தெரில, ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி வசதியெல்லாம் இருக்காது. சில டைம் பார்த்திங்கன்னா அதாவது பெட்ரோல் ஊற்றி தான் ரன்னே ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் தான் இது வந்து ரிமோட் ஏரியா மாதிரி. கைஸ் ஒரு சில வில்லேஜ் வரதான் பார்த்திங்கன்னா ரோட் ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இங்கே பார்க்குறீங்க காடு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வில்லேஜ் எல்லாம் இருக்குது. மேலே தெரியுது உங்களுக்கு அந்த வில்லேஜ் மேலே கிளாஸ். கைஸ் அங்கே வில்லேஜ் ஒன்று பாருங்கள், அங்கே பார்த்தீங்களா மேலே பாருங்கள் வீடுங்களாம் தெரியுங்களா. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடுங்களாக இருக்கும். இந்த மாதிரி மலைக்குள்ளே ஏகப்பட்ட வீடுங்களாம் நிறையா இருக்குது. நம்ம வீடு இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி தான் தெரியும். எஸ் நம்ம வீடே பார்த்திங்கன்னா அந்த சைடு தான் இருக்குது. பட் அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ். ஸோ அதெல்லாம் அப்படியே சுத்தமாக தெரியாது.
இங்கே இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி பயங்கர விசேஷமாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வீடு பாருங்க எங்கே இருக்குன்னு தெரியாது, இருந்தாலும் காமிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மலைக்குள்ளே தாங்க இருக்குது. ஒரு வீடு மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு சின்னதாக? அதுக்கு அந்த சைடு போகணுங்க. இந்த மாதிரி பல கிராமங்கள் இந்த மலைக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு. பட் நான் படித்த ஸ்கூல் இங்கே தான் ரொம்ப சூப்பராக தெரியும். ஹை ஸ்கூலு நம்ம அந்த வழியாக தான் பார்த்திங்கன்னா பஸ்லேயே வந்தோம். தெரியுதுங்களா சைடில்? அதான் ஸ்கூலு. அந்த வழி தான் கேஸ் வந்தோம். ஓகே சாமி, சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். போய் முருகனை பார்ப்போம். நம்ம சந்திரமலை முருகன். சந்திரமலைக்கு வந்து சந்திரமலை முருகனை வணங்கிட்டு சந்தனத்தை வச்சுட்டு தரிசிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. அதாவது இந்த முருகன் கோயிலை பொறுத்த வரைக்கும் முருகனுக்கு உகந்த நாட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர விசேஷமாக இருக்கும். இன்னும் வருஷத்தில் அந்த பங்குனி உத்திரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நல்ல விசேஷமாக இருக்கும். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சு அந்த பங்குனி உத்திரம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள் பயங்கரமாக எல்லாம் தோரணம்லாம் கட்டி பயங்கரமாக இருக்குது. பட் நிறைய பேர் வருவாங்க. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக வந்துடுங்க. அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் தான் அதிகமாக வருவாங்க. இப்போ கேரளா சொன்னால் நீங்கள் வயநாடு, கேரளா அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் யார் வேணால் வரலாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. நம்ம வந்து இந்துக்கள் யார் வேணால் வந்து சாமி கும்பிடலாம். பட் இந்துக்கள் வந்தாங்கன்னா நம்ம வந்து சாமி கும்பிடுவோம். முஸ்லீம்ஸ் வந்தாங்கன்னா இங்கே இருக்க வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போவாங்க. வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்கும். ஸோ அதாவது நல்ல வியூ பாயிண்ட்டு. ஸோ நம்மளுக்கு பேக் சைடு தான் கோயில். நம்மளுக்கு அந்த பக்கம் போனோம்னா கீழே ஃபுல்லாக நம்ம பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலையெல்லாம் மேலே மாதிரி இருக்குல்ல. ஸோ அதாவது மலையெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். கீழே போனோம்னா மலையெல்லாம் கீழே சமுதலமாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எப்படி சொல்கிறது எஸ்டேட் மாதிரி நினைக்கிறேன். கீழே போய் இப்போ போவாங்க. பட் அந்த இடத்துல நிற்க பார்த்து நிற்கணுங்க. ஃபுல்லாக ஒரு பெரிய பாறை மாதிரி தான். கேர்ஃபுல்லாக நிற்கணும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இறக்கமாக இருக்கும். சுற்றியும் பார்த்திங்கன்னா வியூ நல்லா பார்க்கலாம், பார்த்து ரசிக்க முடியும் இந்த ஏரியாவுக்கு வந்தோம்னா. அதுதான் இந்த சந்திரமலை ஸ்பெஷலு. நம்ம பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி டேங்குது. நம்மளுக்கு முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஏரியா. செமையான ஏரியாங்க. எங்கே பார்த்தாலும் கண்ணு கட்டுற தூரம் வர பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த சவுக்க மரம் தான் இருக்கும். சவுக்க மரம், அது இல்லாமல் டீ தோட்டம், காப்பி தோட்டம்னு சொல்லி தான். பட் மலையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே மேலே இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலைங்கள்லாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் தாங்க. ஸோ அப்படி செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு பேக் சைட்லாம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் சான்ஸே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஏரியா. கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த சவுக்க மரம், ஃபுல்லாக எஸ்டேட்டு, காப்பி தோட்டம், டீ தோட்டம் அந்த மாதிரி இருக்கும். பாருங்களேன் ஸ்கூல் ஒன்று காமிச்சு தெரியுங்களா? நான் படித்த ஸ்கூல்னு சொல்லிட்டு அதான் பாருங்கள், அதுதான் ஸ்கூலு. ஸோ அது பக்கத்தில் தான் மெயின் ரோடு. அதுக்கு மேலே போகணுங்க. நம்ம வீடெல்லாம் ரொம்ப தூரம் போகணும். செம்மையாக இருக்குல்ல வியூ. கேஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே வந்து கேரளாக்காரங்க தான் நிறைய பேர் வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு பேக் சைடு பாருங்கள் கார் நிற்கிது பாருங்கள். ஃபுல்லாக கேஎல் தான். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸு. இப்போ நம்ம வரும்போது சொல்லியிருந்தோம், அதாவது இந்த சந்திரமலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேரளாக்காரங்க தான் நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரும்போது ஒரு வண்டி ஒன்று காமிச்சிருப்பேன். ஸோ நம்மளுக்கு பேக் சைடு பாருங்கள் வேறு எங்கேயுமே போகல, ஊட்டி எங்கேயுமே போகல. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்காங்க. நிலம்பூர்லேருந்து வந்திருக்காங்க. இங்கேருந்து நிலம்பூர் எத்தனை கிலோமீட்டர் ஆகிட்டு? കുറച്ച് നേരത്തെ 67 കിലോമീറ്റർ 75 കിലോമീറ്റർ. அதாவது நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து பசங்க டீ குடிக்கிறதுக்காக வருவாங்க ஊட்டிக்கு, ஜஸ்ட்டு வருவாங்க. அதே மாதிரி உங்கள் நிலம்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றி பார்க்க இந்த லொக்கேஷன் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கேட்போம் இந்த லொக்கேஷன் உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி இருக்குது, இல்லை உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த இடம்? ഇത് முன்னாடி எப்படி யாரோ சொன்னா? വർഷങ്ങൾക്ക് മുന്നേ ഒരു ദിവസം വന്നിട്ടുണ്ട് ഫ്രണ്ട്സ്. അപ്പോൾ അവരങ്ങനെ പറഞ്ഞു കേട്ട് ഇവിടേക്കായിട്ട് വന്നതാണ്. எப்படி இருக்குது இந்த இடம்? മലയാളത്തിൽ പറഞ്ഞാൽ മതി. നല്ല ചൂട് കുറവാണ്. ചൂട് അവിടെ നിലമ്പൂരിൽ ഭയങ്കര ചൂടുണ്ടോ അല്ലേ? ആ ഓ ഇവിടെ നല്ല കാറ്റ്. ഇത് എത്ര നൈറ്റ് അറിയില്ല അത്, പക്ഷെ നല്ല കാറ്റാണ്. പക്ഷെ ജൂൺ ജൂലൈ വന്നാൽ ഇന്നൊക്കെ സൂപ്പർ ക്ലൈമറ്റാ. നല്ല മിസ്റ്റൊക്കെ വന്നിട്ട് മഞ്ഞൊക്കെ ഉണ്ടാവും. നല്ല വരികയാണെങ്കിൽ ഇവിടെ വരികയാണ്. ഒരു 5:30 എത്തിയപ്പോ എന്താ കാറ്റ്, അമ്മാരങ്ങനെ എടുത്ത്. ഓ ഇവിടെ നല്ല കാറ്റടിക്കും. ഇവിടെ ഭയങ്കര മധുരം കട്ടിയില്ല.
ഇവിടെ ഫുള്ള് ഇതല്ലേ, ഫുള്ള് ഫോറസ്റ്റ്, മരം അല്ലേ കുറേ, അവിടെ ഭയങ്കര കാറ്റുണ്ടാവും. ഫാമിലിയായിട്ട് ഇവിടെ വന്നിട്ടുണ്ടോ അവിടെ? ഇല്ലല്ലേ, വരണം. ജസ്റ്റ് ഒന്ന് കാണാൻ വേണ്ടി. ഓ, എങ്ങനെ സ്ഥലം നോക്കാന്നല്ലേ. லாஸ்ட் டைம் வரும்போது இந்த கார்டன்லாம் இல்லைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரனால இப்போ வந்து சின்ன ஒரு கார்டன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பட் செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரை, மழையே கிடையாது. இந்த கூடலூர் பொறுத்த வரைக்கும் நல்லா மழை பெய்யுங்க. ஏன்னா சரியான மழை, இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யும். பட் இங்கேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக தான் கிடைக்கும். அப்போனா பார்த்துங்க எந்த அளவுக்கு அதனால அழகாக தாங்க இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த செடியெலாம் நட்டு வச்சு செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு வந்து பிரச்சனை கிடையாது. பட் தண்ணியெல்லாம் ஊற்றி மெயின்டைன் பண்ணி தான் வச்சுட்ருக்காங்க. செடிங்கெலாம் பாருங்கள் செம்மையாக தான் இருக்குது. உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த கூடலூரை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குண்ணே, சூப்பராக இருக்குல்ல. கேஸ் இங்கேருந்து பார்க்கும்போது மேலே செம்மையாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த கோயிலோட கோபுரமும் அதுக்கு மேலே அதுக்கு மலையும் இந்த டவரோட வியூவும் செம்மையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஐ லவ் கோவேலி அப்படின்னு சொல்லிட்டு. கோபுரம் மட்டும் எப்படி தெரியுது பாருங்க, அதுக்கு மேலே அந்த மலை டவரு, ஐ லவ் கோவேலி செம்மையாக இருக்குல்ல. கேஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மட்டமாக பண்ணி சின்ன சின்ன செடி வச்சு நல்லா பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேஸ் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சனி ஞாயிறு செம கூட்டமாக இருக்கும். இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல. நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸுங்க. ஃபேமிலியோடு வந்தோம்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். கேஸ் இந்த இடத்துல உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி குழந்தைங்கள அங்கே உட்கார வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா க்ரியேட்டிவிட்டியாக இருக்குங்க, அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் சின்ன ரவுண்டு மாதிரி போட்டு அதில் வந்து ஃப்ளவர் பாருங்கள், அது ஒரு எப்படி சொல்கிறது ஜீப் டயராக என்ன டயர்னு தெரியல. ஸோ அதை வச்சு சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக கல் தான், சின்ன சின்ன கல் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும் ஆற்றுல. ஸோ அந்த மாதிரி கல்லில் எடுத்து வந்து இங்கே பாருங்கள் சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். சென்டரில் சின்ன ஒரு இது மாதிரி பில்லு மாதிரி பெட்டு மாதிரி போட்டு அதில் சென்டரில் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. பரவாயில்லங்க, நல்லா டெவலப் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய செடிங்களாம் வச்சுட்ருக்காங்க, இப்போ தான் வச்சுட்ருக்காங்க, வேலை நடந்துகிட்ருக்கு. பட் மே மாதத்தில் நிறைய, அதாவது பார்த்தீங்கன்னா பூச்செடிகள் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வர மாதிரி இருந்தீங்கன்னா ஜூனில் வாங்க. ஜூன் ஜூலையில் தாறு மாறாக இருக்கும் இந்த ஏரியா. சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஏரியா இருக்கும். ஃபுல்லாக க்ளவுடு மூடும், பார்க்குறதுக்கு க்ரீனரியா வேறு லெவலில் இருக்குங்க. அது இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது கைஸ் அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கைஸ் நீங்கள் யாராவது ஜூன் ஜூலையில் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா, கூடலூர் சைடு வந்தீங்க அப்படின்னா, ஓவேலியில் கிளென்மன்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த சந்தனமலைக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளவுடியாக நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த இதே புரியும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும், கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம கிளம்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி அதாவது சந்தனமலை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம வந்து எப்படி சொல்கிற வீடியோ எடுக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நிறைய இடத்துக்கு போவோம் வருவோம். ஸோ அதாவது அப்படி வீட்டிலே இருந்துட்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலையோ ஒரு 2 மாதம் வருஷத்துலையோ ஸோ அந்த மாதிரி டைமில் வெளியே எங்கேயாச்சும் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஊட்டி குன்னூர் ஸோ இந்த சைடில் அப்படி வந்தீங்க அப்படின்னா, அந்த அதாவது ஊட்டிலேருந்து நீங்கள் மசனக்குடி அந்த சைடு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டும் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள் கைஸ். அதனால தான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இடத்த இது வரைக்கும் பார்த்துருக்கே மாட்டீங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து கொஞ்சம் இந்த சின்ன சின்ன ஒரு எப்படி சொல்கிற கார்டன் மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். அதாவது அங்கே நிலம்பூர்காரங்க இருக்காங்களா, ஸோ அவங்க சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஹலோ கைஸ், ஃபைனலி வந்துவிட்டோம். மார்னிங் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துக்கு வந்துட்டோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சந்தனமலை முருகன் கோயிலை பற்றின வீடியோ போட்டிருந்தோம். ஸோ வேறு லெவல் ஒரு ஸ்பாட்டு. அதாவது நீங்கள் வந்து ஊட்டிலேருந்து
மசனக்குடி போனீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. அதாவது நீங்கள் போகிற வழியாக இருக்கட்டும், அந்த முருகன் கோயிலுக்கு போகக்கூடிய வழியாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டாக இருக்கட்டும், அங்கே அடிக்கக்கூடிய காற்றாக இருக்கட்டும், நீங்கள் யாராவது ஜூன் ஜூலை ஸோ அந்த சீசனில் எங்கேயாச்சும் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ வேறு மாதிரி இருக்கும். அதாவது இப்போ அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக மிஸ்ட்டு மூடிட்டு செம்மையாக இருக்கும். இந்த இடமே பார்க்குறதுக்கும் வேறு மாதிரி இருக்கும். ஃபுல்லாக க்ரீனரியா இதே மாதிரி தாங்க. ஸோ அந்த ஸ்பாட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டாடா பை பை.